ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 8ல் 6வது ஸ்லோகம். தவைவ வேஷே பணிராஜசேஷே ஜலைக்கசேஷே புவனேஸ்மசேஷே ஆனந்த சாந்திரானுபவஸ்வரூபக ஸ்வயோக நித்ரா பரிமுத்ரிதாத்மா. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பட்டத்திரி சொல்கிறார், குருவாயூரப்பா உன்னோட திருமேனி எப்படி தெரியுமா? சுத்த தத்துவமயமான திவ்யமங்கல சுரூபம் இல்லையா? அதனால் பிரம்மாவே அப்படியே உன்கிட்ட லயித்து விட்டார். அது மட்டும் இல்லை, எல்லாருமே நீண்ட ஆயுள் கொண்டவர்கள் கூட எல்லோரும் உன்னிடமே லயித்து வழங்கி விட்டார்கள். ஆனால் குருவாயூரப்பா உன்னோட திருமேனி அப்படியே ஆதிசேஷன் மீது இந்த பிரபஞ்சம் முழுவதும் தண்ணீர் மட்டும் நிறைந்திருக்கும் நிலையில் நீ அப்படியே பள்ளி கொண்டிருந்தாய். நீ எந்த நிலையில் பள்ளி கொண்டிருந்தாய் தெரியுமா? அடர்த்தியான ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டு ஆனந்த சுரூபியான நீ யோக நித்திரையில் எழுந்திருந்தாய். அரிதுயில் பரமான் சொன்னார் ஆழ்வார். அதை மாதிரி நீ யோக நித்திரையில் அனுபவிச்சுட்டு அப்படியே சயனித்து கொண்டிருந்தாய்ன்னு பட்டத்திரி சொல்கிற. ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 8ல் 7வது ஸ்லோகம் பார்க்கலாம். காலாக்கிய சக்திம் பிரளயாவசானே பிரபோதயேத்யாதிஷதாக்கிலாதௌ त्वया प्रसुप्तं परिसुप्तशक्तिः व्रजेन तन्ना किल जीवदाम्ना. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். குருவாயூரப்பா நீ பள்ளி கொண்டிருந்தே இல்லையா? அப்போ உன்னோட சக்தியான கால தத்துவத்தை பார்த்து பிரளய காலம் முடிஞ்சதும் உன்னை எழுப்ப சொன்னாய். இப்படி நீ ஆதிசேஷனில் பள்ளி கொள்ளும்போது அந்த காலத்துக்கு நீயே கட்டளையிட்டாய். இவ்வாறு நீ யோக நித்ரையில் இருக்கும் பொழுது அனைத்து சக்திகளும் வெளிப்படாமல் உன்னிடமே உறங்கிக் கொண்டிருந்தன. அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் நீயே இளைப்பாறும் இடமாக இருந்தாய் அப்படின்னு பட்டத்திரி சொல்கிறார். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 8ல் 8வது ஸ்லோகம் பார்க்கலாம். சதுர்யுகானாம் ச சஹஸ்ரமேவம் त्वयि பிரசுப்தே புனரத்விதீயே காலாக்கிய சக்திः பிரதம பிரபுத்தா பிரபோதயத்வாம் கில விஸ்வநாத. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். குருவாயூரப்பா நீ 1000 சதுர்யுகங்கள் முழுசும் யோக நித்திரையிலேயே இருந்தாய். உன்னிடமிருந்து பிரித்து பார்க்க முடியாமல் நுண்ணிய வடிவில் உன்னிடமே அனைத்தும் ஒட்டி கொண்டிருந்தன. அந்த சூக்ஷ்ம வடிவத்தில் உன்னுடனேயே இருந்ததால் உன்னை தவிர எதையும் தனித்து பார்க்க முடியவில்லை. உன்னை தவிர 2வது இருக்கிறதா என்றே அறிய முடியாத சூஷ்ம நிலையில் அனைத்தும் இருந்தன. 1000 சதுரயுகம் முடிந்ததும் உன் சங்கல்பப்படி காலம் உன்னை எழுப்பியது அப்படின்னு பட்டத்திரி சொல்கிறார். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 8ல் 9வது ஸ்லோகம் பார்க்கலாம். விபுத்திய சத்வம் ஜல கர்ப்பஷாயின் விலோக்கிய லோகான் அகிலான் பிரலீனான் தேஷ்வேவ சூக்ஷ்மாத்மதயா நிஜாந்தக சிதேஷு விஸ்வேஷு ததாத்த திருஷ்டிம். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். 1000 சதுரங்கள் முடிஞ்சா அண்ணே கட்டளையிட்ட இல்லையா காலத்துக்கு? அந்த கட்டளைப்படி காலம் உன்னை எழுப்பியது. நீ அப்போ என்ன பண்ண? விழித்து கொண்டாய். ஜலகர்ப்பசாயியாக பிரளய கடலில் சயனித்து கொண்டிருந்தபடியே அப்படியே விழித்து கொண்டாய். பிறகு உலகங்களை பார்த்தாய். எப்படி இருந்தன? அனைத்தும் உன்னிடத்தில் ஜடப்பொருளாக நுண்ணிய வடிவில் இருந்தன. உனக்குள்ளே நிலை பெற்றிருந்த ஜடப்பொருள்கள் நுண்ணிய வடிவில் இருந்ததை நீ பார்த்தாய். உன் பார்வையை இவற்றின் மேல் நீ செலுத்தினாய் அப்படி இந்த ஸ்லோகத்தை சொல்கிற.